நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போகுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து, சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே, பொதுவாக துலா ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி துலாம் ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. இவங்களுடைய எண்ணங்களை வந்து வேற மாதிரி யோசிப்பாங்க, பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இவங்க மாதிரி யாரும் ஆராய்ச்சியாளர்கள், இந்த கலைகளை விரும்பக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு திறமையான குணம் இந்த துளாராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்க எப்போதுமே பாருங்க, தனக்கு வரக்கூடிய விஷயத்த கரெக்டா அவங்களுக்கு பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது, எல்லாமே கரெக்டா இருக்கணும், ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி எதுன்னா இந்த துளாராசிக்காரா தான். ஆனா எல்லா வேலையும் டக்குன்னு கத்துப்பாங்க. ஒரு நிர்வாக திறமை இவர்கிட்ட நம்ம அதிகமா பார்க்கலாம். எப்படி ஒரு 10 பேரை வச்சு ஒரு லீடரா இருக்காங்கல்ல, அந்த தன்மை இருக்கும். எப்போதுமே மனைவி கணவன், எப்போதுமே இந்த குடும்பம், மனைவியை பத்தி, கணவனை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம், எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி. கண்டிப்பா சனி பகவான் உங்க ராசியில உச்சமாவார். அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பயனுள்ள தகவலும் பாருங்க. எப்போதுமே சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகம். எப்படி சனி பகவானும் சுக்கிர பகவான் நட்பு கிரகம். ஆனா கிரகம் நட்பு கிரகம், ஆனா ஜாதகத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கான்னு நீங்க தயவு செய்து எல்லாமே செக் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி சனி பகவான் வந்து இருக்கிறாரா, சனி பகவான் வக்ரமா இருக்காரா, இல்ல வக்ரம் இல்லாம இருக்காரா, குருவுடைய பார்வையில இருக்காரா, இல்ல குருவுடைய பார்வை இல்லாம இருக்கிறாரா, இதை மட்டும் பாத்துங்க. ஏன்னா இப்ப குரு பார்வைப்படுது, அதனால நிறைய கெட்ட விஷயம் நடக்காது, அதனால சொல்றேங்க. அப்ப ஜாதகத்துல எத்தனை பேருக்கு இந்த குருவும் சனியும் பாத்துக்குது. யாருடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்து சனி வக்ரமா இருந்து இந்த குரு பகவான் பாக்குறாரு, இவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு விமோச்சனம் தேடி வரும் துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா துளாராசி 6ஆம் இடத்துல போயிட்டு சனி பகவான் இருக்கலாமா, இருக்க கூடாதுன்னா கண்டிப்பா இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை 6, 12, 8ல சனி பகவான் வக்ரமா இருந்தா அவங்களுக்கு ராஜயோகம் வேலை செய்யும். ஆனா குருவுடைய பார்வை இருக்கணும், இல்ல இங்க பலன் இருக்காது. இது மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குதா? யார் துளாராசியில பிறந்தவங்க நீங்க எல்லாருமே உங்க நண்பர்கள் கூட யாராலும் கேட்டுங்க, அவங்க ஜாதகம் எடுத்து மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை ஜாதக தசாபதி சனி 6ஆம் இடத்துல சனி இருந்தா வேலை மந்தமா இருக்கும்னு அர்த்தம். எப்படி கடன் வரணும்னு காட்டும். எப்படி ஒண்ணு இல்ல, குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவு நீங்க பண்ணிருப்பீங்க. சனி பகவானோ குரு பகவானோ சரியா ஒரு பலம் இல்லை அப்படின்னா, ஏன்னா குருவுடைய வீட்டுல தான் அந்த சனி பகவான் உட்காந்துருக்காரு. எப்படி நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைக்குள்ள இடத்துல போய் இந்த சனி பகவான் உட்காந்துருக்காருன்னா, அங்கே குருவும் சனியும் ஜாதகத்துல சரியில்லைன்னா கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வரும், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்பும், பூர்வீக சொத்துல ஒரு வழக்க பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும், நிரந்தரமான வேலையை அமைச்சு கொடுக்காது, சகோதர உறவுல ஒரு மனக்கொலசப்பு இருக்கும், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும்,
உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தாமதமாயிட்டே இருக்கும். ஒரு மந்தமா சோம்பேறியா இருப்பீங்க. கரெக்டான ஒரு முடிவு பண்ண முடியாது. மனைவிக்கு ஒரு மருத்துவ செலவு, இல்ல கணவனுக்கு ஒரு மருத்துவ செலவு, திருமணம் ஆகாம திருமணத்தை தாமதம் தள்ளி போடக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நீங்க கேளுங்க. துளாராசியை பொறுத்தவரை இதுல இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா என்னை திருப்பி கேளுங்க. கடனா, பகையா, வேலை உத்தியோக தடங்களா, தொழில் ரீதியில ஒரு பிரச்சனையா, ஒரு கலகமா, போட்டியா, போராட்டமா, இது எல்லாமே நான் சொன்ன டேட்டு. நான் டேட்டு போட்டு சொல்லணும்னா கரெக்டா 90 நாள், இந்த 3 மாசம் இது மாதிரி நிகழ்வுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு. ஜாதக தசாபதி சரியில்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில. நிறைய பேர் பாருங்க, கடல்ல தொழில் சார்ந்த விஷயம் பெருசா சொல்லிக்கிறாப்ப இருந்திருக்காது. நிறைய விரைய செலவு நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய பயணம், நிறைய அலைச்சல், மன உளைச்சல் ரொம்ப சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இப்ப சனிபவன் வந்து வக்ரமாகிறது என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. நான் சொன்னல 6, 8, 12 கெட்ட இடத்துல கெட்ட கிரகம் போய் வக்ரமானா அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ண போதுன்னு அர்த்தம். இதுதான் நடக்க போது துலா ராசிக்கு. இந்த வக்ரமான சனி இது யோக சனியா காட்டுது. இது உங்களுக்கு பலவீனமான சனி கிடையாது, இது யோக சனி. குரு ஜாதகத்துல நல்லா இருந்தா இப்ப எல்லாமே டாப்பா இருக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நம்மளுடைய ஜாதகத்துல 9 கிரகம் இருக்குங்க, 8 கிரகம் கெட்டு போச்சு. இந்த ஒரு கிரகம் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாமே யோகம் தேடி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் ஆக இந்த வக்ர கால பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க கவலைப்படாம எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நிறைய பேருக்கு பண பிரச்சனை, வருவார் பிரச்சனை, கடன் இல்லாத ஆளே இல்லை. நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. எப்படியே கடன் இல்லாத ஆளே துளாராசிலே இல்ல. வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் பெயின், எத்தனை பேருக்கு காலில் அடிபட்டுச்சு முடிஞ்சு ரேட்டு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமா, அது மட்டும் இல்லைங்க, காசு பணம் கொடுத்து ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிக்கிட்டாங்க மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமா, எத்தனை பேர் நகையை அடகு வச்சிருக்கீங்க, எத்தனை வீடு இடம் விற்க முடியாம தடங்கள் இருக்குதையும் கேட்டு பாருங்க, துளாராசிக்கார சொல்லுவாங்க. நான் எதை வச்சு சொல்றேன்னா, சனி பவன் 6ஆம் இடத்துல போகும்போது உங்க வீடு, வண்டி, வாகனம், சொத்து, குழந்தைகள், குடும்பம், குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு, பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை, இது எல்லாமே நடந்திருக்கணும். இது ஒரு 3 மாசத்துல கண்டிப்பா உங்க லைஃப்ல நடந்திருக்கணும். இதை நம்ம ஏன் சொல்றோம், அது அதிகமா நமக்கு ஜாதகம் கொடுத்தது யாரும் துளாராசிக்கிறேன். அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா ஃபேமிலி ஜாதகம் கொடுத்தாங்க. அது எல்லாமே நண்பர்கள், கூட்டாளி மூலம் நிறைய ஜாதகம் எனக்கு வந்துருக்கு. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மனமான நன்றி தெரிவிச்சு. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். ஒரு இதே வச்சு நான் சொல்லலை. குருவுடைய பார்வை எப்படி, குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது ஒண்ணா. சனிபவன் ஏன் உங்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்றேன் தெரியுமா? சனிபவன் வந்து வக்ரம் ஆகும்போது கரெக்டா இந்த தேதிக்கு அப்புறம் பாருங்க, அவரு சுயசாரத்துல போறாரு. எப்படி, அவருடைய சொந்த நட்சத்திரத்தை போகக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி. எப்படி, இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் விற்க முடியாத வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வித்து போகும் சொல்லுது. அப்படிலாம் கடன் வாங்கிச்சு வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம், திருமணம் பண்ணுவீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் துளாராசில இருக்கீங்களோ உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, இல்லைன்னா காதல் திருமணம் நடக்கும், கல்யாண வைபோகம் தேடி வரும், இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. எல்லாமே ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இதை பத்தி பேசுங்க, கண்டிப்பா முடியும். உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, எந்த ஒரு சொத்தை வளர்க்கறதாலும் நீங்க கேஸ் எடுத்து நடத்தி பாருங்க. நீங்க தீர்ப்பு எல்லாம் என்னை திருப்பி கேளுங்க. எப்ப தெரியுமா கரெக்டா அந்த கேஸ் எடுத்து நடத்தணும்? ஆகஸ்ட் 19 கரெக்டா புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு போய் நேரா 6ஆம் இடத்தை பார்ப்பார், வழக்கு ஸ்தானத்தை. எப்படி உங்க ராசி பிரகாரம் புதன் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு நேரா எடுத்து பாருங்க, பாக்கியாதி 9ஆம் வீட்டு எப்படி 12ஆம் வீட்டு விசாரத்துல இந்த குரு பகவான் போய் நேரா 6ஆம் இடத்தை வழக்கு ஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த வழக்குல உள்ள கேஸை சரி பண்ணி கொடுக்கிறார். அப்போ உங்க மேல எந்த கேஸ் வராது. நகை வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கான நேரம் செம்மையா இருக்கு இந்த துளாராசிக்காரங்க. சகோதர உறவு, தாய் மாமா உறவுல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க பிரச்சனை கிளியர் ஆகும் சொல்லுங்க. ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கிளியர் ஆகும். இந்த குருவுடைய பார்வை நேரா படுறது. சனி பகவான் நட்சத்திரம் இந்த சுயசாரம் வாங்கி போவார். இப்ப இந்த குரு பகவான் பார்க்கும்போது தான் இங்க பிரச்சனை சால்வ் ஆகும். பாத்துங்க, அம்மாவுடைய உறவு முறை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அன்பா இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, உங்களை இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க 2-3 மாசமாக. இப்ப போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் 19 இல்லைன்னா 10ஆம் தேதியில இருந்து நீங்க மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா எந்த பேங்கும் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். எந்த ஒரு தரங்கள் வராது. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வரும் சொல்லுங்க. கரெக்டா டேட்டு போட்டு சொல்லணும். ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி ப்ரொமோஷன் தேடி வரும் சொல்லுங்க. சனி பகவான் நேரா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறார். 12ஆம் வீட்டு அதிதியான புதன் பகவான் நேரா குரு வந்து புதனுடைய சாரத்துல ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த குருவுடைய பார்வை சனி பகவான் மேல படுது. கண்டிப்பா வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்களாம் டாப்பான ஒரு ப்ரொமோஷனுக்கு போறீங்க. அது ஒரு இல்லைன்னா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வரப்போகுது. நீ எந்த உத்தியோகமா இருந்தாலும் சரி, இதை எழுதியே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வரைய செலவு இதுக்கு இருந்துச்சு நம்ம இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய உடம்பு வாரத்துல கால் வலி, வயிறு வலி கண்டிப்பா உடல்ல இல்லாம இருக்காது. செரிமான பிரச்சனை இது மாதிரி எல்லாமே இருக்கும். இனிமே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டு. திருமண வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்த தரங்கள் மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் முடிவுக்குள்ள நல்ல திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்கள் வராது. குழந்தை பாக்கியதான ஆப்ஷனும் கண்டிப்பா வேலை செய்யும். எடுங்க லாட்டரி டிக்கெட்டை நீ எடுத்து பாருங்க. நீ அடிக்கலாம்னு நீ திருப்பி கேளுங்க. 100% லாட்டரி யோகம் உங்களுக்கு சாதகமா இருக்கும், வேலை செய்யும். என்ன காரணம் தெரியுமா? பாக்கியாதிபதி சாரத்துல இப்ப சனிபான் போயிருக்காரு. எப்ப ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள லாட்டரி யோகம் இருக்கும். வெளிநாடு வெளியூருங்கிறது இந்த 12ஆம் இடம். வெளிநாடு வெளியூருங்கிறது தான் இந்த 12ஆம் இடம் தான் விரயஸ்தானம் சொல்லுவாங்க. வெளிநாடு வெளியூர் லாட்டரி யோகம்னா இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அடுத்து 11ஆம் இடம் நல்லா வலுத்து போயிருக்கணும். உங்களுக்கு 11ஆம் வீட்டு சூரிய பகவான் எப்படி பார்த்தா கரெக்டா இன்னும் 2-3 மாசத்துல அவர் சொந்த வீட்டுக்கு வந்துருவார். அப்ப நிறைய பேர் லாட்டரி டிக்கெட் எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 5ல ராகு இருக்கு. என்ன இருக்கும் உங்கள்ட்ட இல்லாம இருக்காது. உங்க ராசியான என்ன கலன்னு தெரியாம நீங்க முழிச்சுட்டு இருக்கீங்க. ராசியான என்ன பார்த்து ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி கண்டிப்பா எடுத்து பாருங்க. 100% லாட்டரி யோகம் இருக்குது. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது இந்த துறையெல்லாம் செழிக்க ஆரம்பிச்சிடும். குருவுடைய பார்வை புதன் சாரத்தை வாங்கி பார்க்குது. உங்களுக்கு ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் எல்லாமே சரியாகிட்டே வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பாருங்க நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும் இல்ல ஸ்ட்ரெயிட்டா? சித்திரை. எப்போதுமே சரி, தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, எல்லாமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டு, தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறகு சூப்பரா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சரியாத கஷ்டம், அவமானம், பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடங்கள், தாமதம், இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கு நல்லா இருக்கும். குருமங்கல யோகம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப வீட்டுல உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, வருமானம், தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியத்துல உயர், ப்ரமோஷன், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே தேடி வரும். நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பமா இருக்கும். ஆனா இவங்க குழப்பம் இருக்காது. ஏன்னா 45 நாள் உங்களுக்கு புளிஞ்சு கீழே போட்டுச்சு. எத்தனை பேர் சித்திரத்துல பண்ணலாம் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப தரங்களை செஞ்சா மட்டும் கேட்டு பாருங்க. 40 நாள் இதுக்கு முன்னாடி சொல்றேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சித்திர நட்சத்திரம். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்த சுவாதியில பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். யார் இந்த சுவாதியில பிறந்துட்டாவே கவலைப்படாதீங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, பயங்கரமான யோகம் இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். நீங்க எடுத்து பாத்துங்க, சூப்பரா இருக்கும். யாரு இந்த சுவாதியில பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் டைம். இனிமே ராகு சுயசார வாங்குறாரு. கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க. இன்னும் சுவாதியில பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. கரெக்டா ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி அவிட்டத்துல போறாரு. செவ்வாயுடைய நட்சத்திரம் போறாரு. செவ்வாய் 2க்கும் 7 கூடிய வர்றதுனால வருமானம், இடம், பூமி, சொத்து, வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகத்துல ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. எப்ப கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், குடும்பத்தை வர வாய்ப்பு சூப்பரா இருக்கும். கரெக்டா இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கரெக்டா இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பார்த்தா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். நல்லா பாருங்க. பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே குடும்பம் ஃபேமிலி பத்தி சிந்திப்பாங்க. ரொம்ப கடன், பகை, வம்பு, வழக்கு ரொம்ப ஒரு வருஷமா அவங்களுடைய சிந்தனை அவங்கள்ட்ட இல்லை. எல்லாமே தடுமாற்றம், குழப்பமாய் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இனிமேல் இந்த குழப்பங்கள் இருக்காது. நல்ல ஒரு வருமானம் இருக்கும். எப்படி வருமானம் இருக்கும்? பழைய வேலை போயிட்டு புது வேலை தேடி வரும். பழைய தொழிலை போட்டு புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க. அம்மா அப்பாவுக்கு சார்ந்த விஷயம் நல்லா உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வக்ரமான சனி காலத்துல பாத்துக்கணும். கடன் வாங்கியாச்சும் வீடு, இடம், பூமி, வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வரும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க நிறைய ஒரு நல்ல விஷயம் தேடி வருது. யாரு இந்த விசாரணத்துல பிறந்தவங்க வரக்கூடிய சனிபாவுடைய வக்ர கால பயிற்சி துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.